கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இப்போவா? இந்த சூழ்நிலையில என் கூட இருக்கிற ரொம்ப குறைவா இருக்கு, பிரச்சனை நிறைய இருக்குது, டென்ஷன் நிறைய இருக்கு. நல்லா கேளுங்க, எப்போ டென்ஷன் அதிகமா இருக்குதோ, எப்போ பிரச்சனை அதிகமா இருக்குதோ, அப்போதான் தேவ வல்லமை இன்னும் அதிகமா உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் இல்லாதபடிக்கு ஒரு தேவ வல்லமை இப்பொழுது உங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலையில அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். எல்லா கையை உயர்த்தி, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர். எல்லா விசுவாசத்தோட சொல்லுங்க, என்னை நடத்துவார் என்னோடு, அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும். Yes God, you will lead me, you will guide me, you will provide for me. Amen. அவர் நீதி செய்யும் தேவன், அவர் நியாயம் செய்யும் தேவன், அவர் நிச்சயமாகவே நன்மைகளை செய்யும் நல்ல தேவன். அவரிடத்திலே தீமை ஒன்றும் இல்லை. அவரால் தீமை செய்ய நினைத்தாலும் அவரால் செய்ய முடியாது. என் ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றி முடிக்கும் ஒரு நல்ல தேவன். அவர் எதை அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று விதைத்தார்களோ அதையே என் ஆண்டவர் விதையாக மாற்றி அவனுக்கு வாழ்க்கையில அறுவடையை தந்தது போல, எதை எதிரி கண்ணியாக அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையே என் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார் என்று சாதாரணமாய் படித்து விடுகிறோம். ஆனால் காகத்தின் குணமே அது பறிக்கும் குணம். காகத்தின் குணம் என்ன? அது பறிக்கும் குணம். ஆனால் அதே காகத்தை வைத்து, பறிக்கும் குணமுடைய அந்த காகத்தை வைத்து கொடுக்கும் குணமாக என் ஆண்டவர் மாற்றி அமைத்தாரே. எதை எதிரி பறிக்க நினைக்கிறானோ அதே வழியே, அதே இடத்திலே, அதே ஜாப்ல, அதே மேனேஜர் மத்தியில என் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை வாழ வைக்கும் நல்ல தேவனவர். இதுவரை நடத்தினாரே, இதுவரை உயர்த்தினாரே, உனக்காக முன்பதாக சென்று உனக்கு எதிராக வந்த எல்லா எதிரிகளையும் அவர் நிர்மூலமாக்கினாரே. எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை நன்மைகளை செய்தார். இன்றைக்கா உன்னை கைவிட்டு விடுவார்? அவர் மீண்டும் ஒரு விசை உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அவர் மீண்டும் செய்வார், மீண்டும் ஒரு விசை செய்வார். நான் எதிரே பார்க்காத ஒரு கதவை நான் எதிர்பாராத நேரத்திலே எதிர்பார்த்ததற்கும் மேலாக திறந்து அவர் வழக்கத்திற்கு மாறாக செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உண்டு. அவர் உன்னை ஆச்சரியப்படுத்துவார். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கையை உயர்த்தி காமிங்க பாப்பா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஜெபம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு? எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களே இல்லை. இந்த காலை வேளையிலே ஒரு வார்த்தை உண்டு. அவர் உன் ஜெபத்திலே உன்னை ஆச்சரியப்படுத்துவார், உன்னை அதிசயங்களை காண செய்வார், உன்னை நன்மையை சுதந்திரிக்க செய்வார். இதோ தூக்கி நிற்கிற இதே கரங்கள் அந்த நன்மையை கரங்களிலே சுமந்து கொள்ளும்படிக்கு என் ஆண்டவர் உனக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆமென். நாங்கள் போய் யுத்தங்களை செய்ய வேண்டியதில்லை, அவர் எங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? அவர் எனக்கு யுத்தம் செய்யணும்னா நான் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் அனுபவம் எனக்கு வேண்டும். ஆமென். அவர் பிரசன்னத்துல ஃபைட் பண்ற உங்களுக்கு ஆண்டவர் எந்த இடத்துல உங்களுக்கு ஃபைட் பண்ணணுமோ அங்க போய் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். நல்லா தெரிஞ்சுங்க. ஒருவேளை கர்த்தர் செய்யும் யுத்தங்களை கண்ணால காண முடியலனா நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணால் பார்க்கும் அற்புதம் 10னா கண்ணால் பார்க்க முடியாத அற்புதங்கள் 1000 அற்புதங்களை கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். என்னப்பா ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே ஆண்டவரே, ஒன்னும் நகர்ந்தா மாதிரி தெரியலையே. உங்களுக்கு ஒரு வார்த்தை உண்டு. உன் கண்ணுக்கு தெரியாமல் கர்த்தர் உன்னை சுற்றிலும் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்.
ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல தேவன் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தங்களை காண்பேன். நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, இப்பொழுது ஆண்டவரே உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. அர்ப்பணித்து சொல்லுங்க, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தாலே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. எது உங்களால் கூடாமல் போனதோ அவரால் கூடும். உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. எல்லா கையை உயர்த்தி யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க, யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை. சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்று. அப்பா, நீங்க இல்லாம ஒன்றும் நடக்காதானவரே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, ஒரு விசிக்கடும் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் இந்த காலை வேளையில அவர் வல்லமைக்கு முன்பதாக ஒன்றும் நிற்பதில்லை. எந்த எதிரியும் நிற்பதில்லை, எந்த எதிர்ப்பும் நிற்பதில்லை, எந்த சூழ்ச்சியும் நிற்பதில்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு. ஒரு விசை கூட வல்லமைக்கு முன்பாய் வல்லமை. எந்த பிரச்சனைக்குள்ளாய் போகிறீர்களோ அதை முன்னின்று சொல்லுங்க, உங்க வல்லமைக்கு முன்பதாக இது நிற்பதில்லை ஆண்டவரே. முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா என்னை ஆளுகை. Come on church, lift your voices. எல்லா சத்தத்தை உயர்த்தி, யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை. சொல்லுங்க, என்னை மீண்டும் கட்டி எழுப்புமே. எந்த இடத்தில் உடைந்து போனோமோ அதே இடத்தில் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவார். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எல்லா கைகளை உயர்த்தி அவர் வல்லமைக்கு முன்பதாக ஒன்றும் நிற்பதில்லை. எந்த சூழ்ச்சியோ, எந்த எதிரியோ, எந்த பிள்ளி சூழ்ச்சி
ஊழியமோ எந்த கட்டுகளோ ஒரு வல்லமையும் அவருக்கு முன்பதாக நிற்பதில்லை. அந்த ஷெக்கினா மகிமைக்கு முன்பதாக எந்த வல்லமை சீனாய் மலையில் இறங்கினதோ, எந்த வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்ததோ, அதே வல்லமை இந்த காலை வேளையில நம்மோடு கூட இந்த இடத்துல உன் அருகிலே அந்த பிரசன்னம், அந்த வல்லமை உண்டு. எந்த வல்லமையும் அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்பதில்லை. வசனம் சொல்கிறது, ஓ மலைகள் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமாம் அவருடைய வல்லமைக்கு முன்பதாக. இப்பொழுதே எது உன் வாழ்க்கையில் எதிர்ப்பாய் இருக்கிறதோ அது இப்பொழுதே மெழுகு போல உருகி போகுமே. அது இப்பொழுதே ஒன்றுமில்லாமதுபடி என் ஆண்டவர் மாற்றி அமைப்பாரே. எது தடையாய் இருக்கிறதோ அந்த தடையை நீக்கும் வல்லமை இந்த காலை வேளையில, எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை திறக்கும் ஒரு வல்லமை, எது முடியாது என்று சொன்னார்களோ அதை முடித்து காண்பிக்கும் ஒரு வல்லமை இந்த காலை வேளையில. ஒருவேளை டாக்டர்ஸ் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், முடியாதுங்க, இது இப்படிதான் சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் முடித்து காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நினைத்தது தடைபடாது. இடத்துல நன்மை உண்டாகாது என்று சொன்னார்களே, அதை நன்மையை உண்டு பண்ணுவதுதான் கர்த்தருடைய வல்லமையாய் இருக்கிறது. எந்த இடத்தில் உனக்கு தகுதி இல்லை என்று சொன்னார்களோ அதே இடத்தில் உன்னை தகுதிப்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டம். எந்த இடத்திலே நீ பலவீனன் என்று சொன்னார்களோ அந்த இடத்திலே உன்னை பலவானாய் மாற்றி உன்னை அற்புதமாய் மாற்றுகிற சாட்சியாய் நிறுத்துகிற I want to prophesy this morning, my God will turn your life into a glorious testimony this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை சாட்சியாய், மகிமையான சாட்சியாய், இதுவரைக்கும் சொல்லாதபடிக்கு ஒரு நல்ல சாட்சியை, மகத்துவமான சாட்சியை உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். ரகதானாமா ஷெரேதி ஹாந்தரோ ரதா ராஷேதேதரோ சோகோமாதா. கைகளை உயர்த்தி, மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேல். ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து மலைகள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை சொல்லுங்க. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். நேரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து எல்லா வாய்களும் அறிக்கையிடட்டும். நீர் செய்யும் காண்பே உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. கையை உயர்த்தி சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. அறிக்கையிடுங்க எல்லாரும். உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க,
சொல்லுங்க, அப்பா நீங்க இல்லாம எனக்கு நன்மை நடக்காது ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்களை சேர்த்துக் கொள்கிற ஒரு நல்ல தேவன் அவர். உங்களை ஒரு நாளும் தள்ளி விடவே மாட்டார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், சங்கீதம் 62 சங்கீதம் 8 வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, மகளே மகனே, உனக்கு நான் அடைக்கலமாக இருக்கிறேன். ஒருவேளை ஆதரவே இல்லை ஆண்டவரே, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, என்னை அரவணைக்க ஒருவரும் இல்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், ஓ சர்வ வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருந்து சொல்கிறது, நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன், நான் உனக்கு சகாயராக இருக்கிறேன். நல்லா கேளுங்க, நமக்கு நன்மை என்று ஒன்று நடந்தால் அது இயேசுவின் கரத்தில் இருந்து மாத்திரமே வரும். அவரை தவிர நன்மை வேறு எங்கும் வருவதில்லை. அவர் ஒருவரே. எத்தனை பேர் உண்மையா ஆமென்னு சொல்லுவீங்க? என் ஆபீஸ்ல இருந்து நன்மை இல்ல, நான் வாங்குற சம்பளத்துல இருந்து நன்மை இல்ல, எனக்கு உதவி வரும் கண்மலையாம் அவரை நோக்கி பார்க்கும் எனக்கு பரலோகம் எனக்கு திறக்குமே. ஆமென், ஆமென். 1000 பேர் நம்மை எதிர்த்து வந்தாலும், 1000 கதவுகளை மனிதர்கள் நமக்காக மூடினாலும், எனக்காக ஆண்டவர் 10,000 கதவுகளை திறந்து கொண்டே இருப்பார். ஓ, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க. சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க. என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின், அழைத்த அழைப்பின் காரணரே, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின். சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன, சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்லுங்க, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும், எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும், அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள், துரோகங்கள், வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்ட. துரோகங்கள், துரோகங்கள், வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே,
என் எஜமானனே. என்றும் நடத்தும், என்றும் நடத்தும். சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு எத்தனை பேர் இதை சாட்சியா சொல்லுவீங்க? உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். ஓ, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ள. சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டு. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். இறுதி வரை உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். இறுதி வரை. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். உம்மை நம்பிடுவேன், உம்மை சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். இறுதி வரை உம்மை சொல்லுங்க. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். இறுதி வரை உம்மை ஒரு விசை கூட எல்லா சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். இறுதி வரை உம்மை. நன்மை வந்தாலும் அவரை சேவிப்பேன், நன்மை வராவிடிலும் அவரை சேவிப்பேன். அற்புதம் நடந்தாலும் அவரை சேவிப்பேன், அற்புதம் நடக்காவிடிலும் அவரை சேவிப்பேன். ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் அவரை சேவிப்பேன், ஜெபத்திற்கே பதிலே வராமல் போனாலும் அவரை சேவிப்பேன். அவரை ஆராதிப்பதிலே ஒரு மாற்றமும் வருவதில்லை. நாங்கள் நன்மைக்காக ஆராதிப்பவர்கள் அல்ல, அவரே எங்கள் நன்மை என்று சொல்லும் கூட்டம் நாங்கள். ஓ, ஜெபத்திற்கு பதில் வருவதற்காக ஆராதிக்கிறவங்க இல்ல 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 இல்ல. என்னை ஜெபத்துக்கு பதிலே வரலனாலும் அவரை ஆராதிப்பதிலே 1% கூட குறைவு வராது ஆண்டவரே. அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அப்படின்னா என்ன? நன்மை வந்தாலும் நம்பணும், நன்மை வரலனாலும் நம்பணும். ஆமென். என்ன சூழ்நிலை நல்லா கேளுங்க. நம்ம நிறைய நேரங்களில அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக நிறைய ஆராதிப்போம், நிறைய உடைத்து ஊற்றி விடுவோம். ஆனா உண்மையான கிறிஸ்தவனின் ஆராதனை எது தெரியுமா? நன்மை பெற்ற பிறகு அவரை அதிகமாய் உயர்த்துகிற கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். இறுதி வரைக்கும் ஆண்டவரே, இறுதி வரை. Let this be a prayer this morning. Come on. உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். திரும்ப சொல்றேன், மனிதர்கள் அடைக்கும் கதவு 1 2 தான். ஆனா கர்த்தர் உங்களுக்காக கண்ணுக்கு தெரியாத 1000 கதவுகளை அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். நான் என் ஊழியத்தில் பார்த்தது என்ன தெரியுமா? மனிதர்கள் ஒரு கதவை தான் மூடுவாங்க, ஆனா கர்த்தரோ 1000 கதவை திறப்பாரு. ஒரு கதவை மூடுறாங்கன்னா ஏதோ ஒரு மகிமையான கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். அவங்க மூடுறதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் கதவு, ஆனா கர்த்தர் கண்ணுக்கு தெரியாத, உங்கள் மூளைக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத அதிசயங்களை பார்க்கும்படியான கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? நான் வாழ்ந்தது உங்க கிருபை,
நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் தாங்கின சுமந்த தப்புவித்த உங்க கிருபை, ஓ உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த கிருபை என்னை தாங்கி வந்திருக்கிறது? எந்த கிருபை தாங்கினதோ, எந்த கிருபை சுமந்ததோ, எந்த கிருபை தப்புவித்ததோ அது இன்றைக்கும் உங்களை சுமக்கும், தப்புவிக்கும், மேன்மையானவைகளை செய்யும். சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. எல்லா கையை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இந்த கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உன் பலவீனத்திலே பலனை தரும், உன் குறைவிலே நிறைவை தரும், உன்னை தகுதியில்லாத இடங்களிலே தகுதிப்படுத்தும். ஓ thank you Jesus. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. தனிமையில் அழுத போது தேற்றிட நீங்க வந்தீங்க ஆண்டவரே. சொல்லுங்க. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தாரா? ஓ கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை. எல்லாம் கையை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, ஓ உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தும் கிருபை அது. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளும் கிருபை அது. ஓ சொல்லுங்க. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை,
திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது. எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க? தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. சொல்லுங்க உண்மையாய். உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க தயவு இல்லைனா, உங்க தயவு இல்லைனா நானும் இல்ல. உங்க அன்பு இல்லைனா, உங்க அன்பு இல்லைனா நானும் இல்ல. உங்க அழைப்பு இல்லைனா, உங்க அழைப்பு இல்லைனா நானும் இல்ல. உங்க தொடுதல் இல்லைனா, உங்க தொடுதல் இல்லைனா நானும் இல்ல. சொல்லுங்க உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. கடைசியா உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. எல்லா கையை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை, உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். எல்லா சத்தத்தை உயர்த்தி வேண்டுமே உங்க கிருபை. சத்தத்தை உயர்த்தி. come on, let this be a prayer this morning. come on, எல்லா சத்தத்தை உயர்த்தி இது ஒரு ஜெபமாக செய்யுங்க. ஓ உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். One last time, everyone together. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, எல்லா வாயிலை திறந்து சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லா சத்தத்தை உயர்த்தி இயேசுவே. எல்லா கண்களும் மூடி, எல்லா கண்களும் மூடி. எரிகோ வீதியிலே ஒரு குருடன் எப்படியாவது அற்புதம் நடந்துராதான் கேள்விப்பட்டிருக்கார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறான். எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். ஆனாலும் அவன் இன்னும் அதிக சத்தமாய், இன்னும் அவன் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டான். அந்த உயர்ந்த சத்தம் இயேசுவின் காதுகளிலே கேட்டது, அவர் இருதயத்திலே பட்டது. அவர் திரும்பி அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஏன் தெரியுமா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அதட்டலாம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எதிர்மறையாய் சொல்லலாம். நன்மை பெற்றவர்களுக்கு மாத்திரமே தெரியும் நன்மையின் மேன்மை என்னவென்று. யாருக்கு நன்மை வேணுமோ அவங்க மட்டும்தான் சத்தத்தை உயர்த்துவாங்க. யாரெல்லாம் உதவி வேணுமோ அவங்க தான் சத்தத்தை உயர்த்துவாங்க. யாருக்கு டெஸ்பரேட்டா அற்புதம் வேணும்ன்றவங்க தான். யார் அதட்டினாலும், யார் பார்த்தாலும் பார்க்காவிடலும் என் சத்தத்தை உயர்த்துவேன், என் சத்தம் எனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி. சொல்லுங்க, நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே, நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன், உம் தயவை திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன், துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன், உம் அன்பை ஒரு விசை கூட நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை
தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியால் என்னை நிறைத்தீ. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல் திருப்தியால் என்னை நிறைத்தீ. எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், நன்மை செய்பவர், கடைசி வரைக்கும், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி. நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். ஆமென். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர். தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் தந்தவரே, தரிசனம் தந்தவர் என்னை, வாக்கு தந்தவர் உன்னை நடத்தினாரே. தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். எல்லா கையை உயர்த்தினீர். உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை, கடைசி வரை கைவிடாமல். ஓ, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை. ஏங்கி பார்த்த நன்மைகள், ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே. நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? ஏங்கி பார்த்ததெல்லாம், ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே. நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய், குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்தீர். சொல்லுங்க, குறைவிலும் உண்மையாய், குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்தீர். எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி, நீர் உண்மை, நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். ஓ, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை. சொல்லுங்க, கையை உயர்த்தி, நீர், நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை. ஓ, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே அற்புதம் உண்டு, நிச்சயமாகவே பதில் உண்டு, நிச்சயமாகவே கதவு திறக்கும். அது நடக்காமல் போவதே இல்லை, நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் உன் கண்கள் காணும். நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்கடுக்க எனக்கு
நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை துரத்தி வருகிற ஒரு தேவ அன்பு உங்களோடு கூட இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமா இருக்கிற ஒருவேளை சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவரை தேடக்கூட முடியாத அளவுக்கு பலன் இல்லாமல் வந்திருக்கலாம். இன்றைக்கு காலையில் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுது, மகளே, நான் உன்னை மறப்பதே இல்லை. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை துரத்தி வந்து உன்னை அரவணைத்து உன்னை ஆதரித்து உன்னை அபிஷேகித்து அரியணையிலே அமரச் செய்யும் ஒரு நல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, வழி தெரிஞ்சுனா? ஓ, வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன். பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன். ஓ, பாத புரியாம பயந்து நின். சொல்லுங்க, 100 பேரை தேடி நீங்க போகல. தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க சத்தத்தை உயர்த்தி கமான். தொலைந்து போன என்னை தேடி எல்லாரும் சேர்ந்து, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல். சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. எல்லா கையை உயர்த்தி, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன. கமான், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். ஓ, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக. நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல. Come on, lift your voices. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. Thank you, Jesus. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. Come on, church, அவரை உயர்த்தி. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். சொல்லுங்க ஒரு விஷயம், உம்மை போல யாருண்டு ஆண்டவரே? உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க, உம்மை தான் எந்த வாழ்வு, உம்மை தான் எந்த வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை
தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போ